அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் பெறவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் பெறவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற மக்களை ஆயத்தம் செய்ய வந்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவானின் அன்பு மக்களே, இந்த நாளிலே நம்முடைய பாதுகாவலர் திருமுழுக்கு யோவான் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். திருமுழுக்கு யோவானுக்கு நாம் சிறப்பாக திருவிழா எடுத்து அவருடைய பாதுகாப்பை தொடர்ந்து பெற்று ஆண்டுடைய இறையாட்சியின் மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வில் தனதாக்கி கொண்டு வாழ்வில் ஏற்றம் கண்டிட, உயர்வு கண்டிட என்னாலும் திருமுழுக்கு யோவானுடைய அன்பு கரங்களில் அவருடைய இரக்கமிகுந்த இதயத்தில், நம்பிக்கை நிறைந்த அவருடைய இதயத்தில் நம்முடைய வேண்டுகோள் தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து, குறிப்பாக கடந்த காலங்களிலே இந்த புனிதர் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்தி ஒரே குடும்பமாக இணைந்து நாம் இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். நன்றி நிறைந்த உணர்வோடு இப்பலியிலே நாம் பங்கேற்போம். இறைவன் என்னாலும் நாம் ஒவ்வொருவரையும் இந்த புனிதர் வழியாக ஆஸ்வதிக்க மன்றாடுவோம். அழகாக திருமுழுக்கு யோவானுடைய மனநிலை நிச்சயமாக மிகுந்த அழகான
மனநிலை, அவர் வளர வேண்டும், நானோ குறைய வேண்டும். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியில்லை என்று சொல்லி தன்னையே வெறுமையாக்கி, அந்த வெறுமையின் தாழ்ச்சியின் அடையாளமாக உயர்ந்த பரிசாக கடவுள் கொடுத்த பரிசு என்னவென்று தெரியுமா? என்னது? இயேசுவுக்கே அவர் திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய பேற்றை பெற்றார். எனவே இயேசுவை அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு அழகான பேற்றை இந்த திருமுழுக்கு யோவான் பெற்றார். எனவே இந்த நாளில் சிறப்பாக ஒப்புக் கொடுப்போம். ஆழமான நம்பிக்கை நிறைந்த குடும்பத்தில் பிறந்த திருமுழுக்கு யோவான் என்னாலும் தான் பெற்ற நம்பிக்கையிலே அவர் வளர்ந்தார், உயர்ந்தார். அதற்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்தார். நாளில் ஒப்பு கொடுத்து சிறப்பாக திருமுழுக்கு யோவான் வழியாக நம்முடைய வேண்டுகள் தேவை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். நாம் கடந்து வந்த பாதையிலே நாம் செய்த தவறுகள் என்ன, குற்றங்குறைகள் என்ன, குறிப்பாக நாம் பெற்ற இறை நம்பிக்கைக்கு நாம் என்னாலும் சான்று பகர்ந்து நம்மால் வாழ முடிகிறதா? இவரே உண்மையான செம்மறி என்று சொல்லி அறிக்கையிட முடிகிறதா? இயேசுதான் என் வாழ்விற்கு உன்னதமான இறைவன் என்று சொல்லி நாம் திருமுழுக்கு யோவானைப் போல அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்வாக்க முடிகிறதா? ஒப்பு கொடுப்போம். எல்லாம் நீ இயேசுவே, என் உயிரும் நீ இயேசுவே என்ற பாடலை பக்தியோடு நாம் பாடி ஜெபித்து ஆண்டவருடைய மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொண்டு இந்த பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்பு கொடுப்போம். எல்லாம் நீ இயேசுவே, என் உயிரும் நீ இயேசுவே, எல்லாம் நீ இயேசுவே, என் உயிரும் நீ இயேசுவே, என் வாழ்வும் நீ இயேசுவே, நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீ இயேசுவே, நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீ இயேசுவே, எல்லாம் நீ இயேசுவே, என் உயிரும் நீ இயேசுவே. பாவியாய் நான் அலைந்தேன், பாதை தடுமாறினேன், பாவியாய் நான் அழைந்தேன், பாதை தடுமாறினேன், பாவ உலகில் பாவியை மீட்க பலியான நீ இயேசுவே, பாவ உலகில் பாவியை மீட்க பலியான என் இயேசுவே, எல்லாம் நீ இயேசுவே, எல்லோரும் இணைந்து என் உயிரும் நீ இயேசுவே, என் வாழ்வும் நீ இயேசுவே, நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீ இயேசுவே, நிலையற்ற உலகில் வேறேதும் வேண்டாம், என் செல்வம் நீ இயேசுவே. எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய இருக்கக்கூடிய குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில் நிறைவான வாழ்விற்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்கள் இனத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் உமக்களாய் எங்களுக்கு உளமகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. இறைத்திரு வார்த்தைகள் 1-6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார்.
என் வாயை கூரான வரல் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல், அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேல் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உன்னுயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை திருவார்த்தைகள் 22 26 வரை. கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1. இறை வார்த்தைகள் 57 முதல் 66 வரை மற்றும் 80. அக்காலத்தில் எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்னும் அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டினார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளத்தில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை
ஆண்டவருடைய கை வன்மையை பெற்றிருந்தது. குழந்தை மிகுந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் என் அன்பிற்குரியவர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள் தானே? ஏன்? நம் புனிதர் யோவானுடைய பிறந்த நாள், நம் ஊரின் திருவிழா. அன்புக்குரியவர்களே, புனித யோவான் என்று நாம் நினைத்தாலே நம் மனதிற்கு வருவது அவருடைய தாழ்ச்சி. தன்னை பற்றி அவர் தப்பட்டம் அடிக்காத ஒரு வாழ்க்கை. தன்னை மிகவும் தாழ்த்தி வரவிருந்தவர் நான் அல்ல என்பதை உறுதியாக கொண்டிருந்தவர் நம் புனிதர். ஏன் இந்த யோவானுக்கு முக்கியத்துவம்? திருச்சபையினுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால், இறந்த புனிதர்களுடைய இறந்த நாளைத்தான் திருவிழாவாக கொண்டாடுவார்கள் பொதுவாக. ஆனால் நம் புனிதர் பிறந்த நாளையே திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. மூவர், இயேசுவினுடைய பிறந்த நாள், அன்னை மரியாவினுடைய பிறந்த நாள், அதன் பிறகு யோவானுடைய பிறந்த நாள். இந்த 3 பிறந்த நாட்களும் பெருவிழாக்களாக திருச்சபையில் கொண்டாடப்படுகின்றது. ஏன் நம்முடைய புனிதர் யோவானுக்கு இந்த முக்கியத்துவம் திருச்சபை கொடுத்தது என்று பார்த்தோமே என்றால், யோவானும் இயேசுவும் ஒரே மாதிரி பிறப்பு நிகழ்ச்சியை கொண்டவர்கள். யோவானுடைய பிறப்பை பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்தது? செக்கரியா கோயிலில் இருக்கிறாரு. வானதூதர் அவருக்கு தோன்றி உமக்கு ஒரு மகன் பிறப்பார் என்று கூறுகிறார். மரியாவுக்கும் அதே செய்தி வானதூதரால் அறிவிக்கப்படுகின்றது. அதன் பிறகு பார்த்தோம் என்றால், யோவான் பாலை நிலத்தில் தனது பணியை தொடங்குகின்றார். இயேசுவும் பாலை நிலத்தில் அலகையால் சோதிக்கப்பட்டு தனது பணியை தொடங்குகின்றார். இயேசுவும் யோவானும் எங்கே சந்திச்சுக்கிட்டாங்க? முதன் யாருக்காவது தெரியுமா? யோர்தான். இயேசு கருவுற்றிருந்தார். அன்னை மரியா இயேசுவை கருவுற்றிருந்தார். எலிசபெத்தும் யோவானை கருவுற்றிருந்தார். என்னுடைய தாய், ஆண்டவனுடைய தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத்து அன்னை மரியாவை பார்த்து கூறுகின்றார். ஏனென்றால் உம்முடைய வார்த்தையை கேட்டதும் எனது வயிற்றில் இருந்த குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. 2 பேரும் அங்கே தான் முத சந்திக்கிறாங்க, கருவறையிலேயே சந்திக்கிறாங்க. கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இருவரும், இறை பணிக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட இருவரும் முதல் சந்திப்பு கருவறையிலேயே தொடங்குகின்றது. அன்பிற்குரியவர்களே, ஒரு ஊரில் ஒரு நல்ல குருவானவர் வாழ்ந்து வந்தார். அப்போ நிறைய மக்கள் அந்த குருவானவரை பார்க்க வந்து கொண்டே இருந்தார்கள். அப்போ வழியில் போன ஒரு மனிதர் அந்த குருவானவரை ஒரு நாள் பார்த்து சொன்னாராம், ஃபாதர், உங்களை பார்க்க நிறைய மக்கள் வராங்க, அது உங்களை பார்க்க வரும் பொழுது உங்களுக்கு பெருமையா இல்லையா அப்படின்னு அந்த வழிபோக்கன் கேட்டானாம். அப்பொழுது அந்த குருவானவர் சொன்னாராம், அதோ தெரியுது பாரு, அந்த மரத்தை பார் என்று. அவனும் அந்த மரத்தை பார்த்தான். அப்போது அவர் கேட்டார், என்ன பார்க்கின்றாய் என்று. அப்பொழுது அந்த வழிபோக்கன் குருவானவரை பார்த்து சொன்னான், அந்த மரத்து நிழலில் நிறைய பறவைகள் வந்து தங்குது, மனிதர்கள் களைப்பை போக்கிக் கொள்வதற்காக அந்த நிழலில் வந்து தங்குறாங்க என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த குருவானவர் அந்த மனிதனை பார்த்து சொன்னாராம், நிழல் என்பது சூரியன் இருந்தால்தான். நான் இவ்வளவு பணியை செய்கின்றேன் என்றால், மக்கள் என்னை தேடி வருகின்றார்கள் என்றால்,
நான் கடவுளுடைய பணியை செய்கின்றேன் என்று தன்னையே தாழ்த்தி கொண்டாராம். இதைத்தான் நம் புனிதரும் செய்தார். புனித யோவானை பாருங்களேன். அவரை பின்பற்றி நிறைய சீடர்கள் இருந்தார்கள். திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் அவரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு வருவதை தொலைவில் யோவான் பார்த்த பொழுது என்ன சொல்கின்றார்? இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, வரவிருந்தவர் இவர்தான், நான் அல்ல, நான் அவருடைய வழியை செம்மைப்படுத்த வந்தவன் என்பதில் தெளிவாக இருந்தார் நம் புனிதர். இதுதான் அன்பிற்குரியவர்களே தாழ்ச்சி என்பது. தாழ்ச்சி என்பதின் இலக்கணமாக நம் புனிதர் வாழ்ந்தார். அதை வெளிப்படையாக அவர் அறிவித்தார். இன்று நமக்கும் அவர் உணர்த்துவது, நம் வாழ்வில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கடவுளுடைய பணியை நாம் செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டுள்ளோம். நம் புனிதர் யோவானைப் போல அவர் வளர வேண்டும், நான் தேய வேண்டும். இதுதான் நம் புனிதர் சொன்னார். தனது வாழ்வில் இதை வாழ்ந்து காட்டினார். இன்று நம்முடைய புனிதரின் பிறந்த நாள் திருவிழாவை கொண்டாடும் நமக்கும் ஒரே ஒரு அழைப்பைத்தான் நம் புனிதர் விடுக்கின்றார். கடவுளுடைய பணியில் நீங்கள் உங்களையே கரைத்து கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் இயேசுவினுடைய விழுமியங்களை உங்களுடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டுகின்றீர்களோ, இயேசுவை போல பேசுகின்றீர்களோ, இயேசுவின் நம்பிக்கையில் வேரூன்றி இருந்து அவரை போல மற்றவர்களை பார்க்கின்றீர்களோ, அவருடைய கைகளாக நீங்கள் மாறுகின்றீர்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். எனவே நம் புனிதரைப் போல நாமும் தாழ்ச்சி என்ற இலக்கணத்தில் வாழ்ந்து உயரே செல்லக்கூடிய அருளை வேண்டுவோம். தொடர்ந்து நம் புனிதர் யோவான் நம் ஒவ்வொருவரையும் கடவுளின் இதயத்திற்கு அருகில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நபராக இருந்து அவருடைய பாதத்தில் நம் ஒவ்வொருவரையும் சேர்த்து அவருடைய தொடர் பரிந்துரையால் நமது குடும்பமும் நமது ஊரும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருந்திட தொடர்ந்து இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். இப்பொழுது திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படும். ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் நீங்கள் தயவு கூர்ந்து புனித திருமுழுக்கு யோவானே இந்த குடும்பத்திற்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் சிறப்பாக மௌனமாக நீங்கள் ஜெபிக்க அன்போடு வேண்டுகிறேன். இப்பொழுது அண்ணன் ஆரோக்கியம் அவர்கள் திருப்பலி கருத்துக்கள் வாசிப்பார்கள். கல்லறுதிடல் சேவியர் குடும்பத்தார்கள் புனித யோவான் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றறிதலாகவும், ரூபா டிட்டோ குடும்பத்தார்கள் செய்து வைக்கும் நன்றி திருப்பலியாகவும் இக்குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல சுகம் கிடைக்கவும், தொழிலில் மேலும் சிறக்கவும், நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும், பேரப்பிள்ளைகளுக்கு ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சூரியங்கோட்டை திரு மாணிக்கம் குடும்பத்தார்கள் குடும்பத்தில் நல்ல சுகம் கிடைக்கவும், தொழில் சிறக்க வேண்டியும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சூரியன்கோட்டை சான் குடும்பத்தினர் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நினைத்த காரியங்கள் வேண்டி குடும்பத்தில் சுகம் கிடைக்க வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ராம்நாத் செபஸ்தியம்மாள் குடும்பம் திருப்பலி குடும்பத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நல்ல சுகம் கிடைக்க வேண்டியும், குடும்பத்தில் இறந்த ஆத்துமாக்கள் பிச்சை அன்னமரியால் ஜேசுதாஸ் ஆரோக்கியம் குடும்பத்தில் நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஞான வழிவரம் தனிஸ்லாஸ் குடும்பம் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நினைத்த காரியங்கள் கிடைக்கவும், சேசுதாஸ் ஆரோக்கியம் ஆன்மாக்கள் நிறைவேற வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மாணி ஞானம்பால் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நினைத்த காரியங்கள் வேண்டியும், உடல்நல சுகம் கிடைக்க வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இருமதி மரிய லூயிஸ் அனைத்து காரியங்கள் நிறைவேற வேண்டியும், பேரப்பிள்ளைகள் சுகம் கிடைக்க வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
இருமதி அமல்ராஜ் லீமா ரோஸ் குடும்பத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நினைத்த காரியங்கள் கிடைக்க வேண்டியும் பேரப்பிள்ளைகள் ஞானத்திலும் ஒழுக்கநிலையில் வளர வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இருமதி ஆரோக்கியம் குடும்பத்தார்கள் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குடும்பத்தில் சுகம் கொடுக்க வேண்டியும் பேரை பிள்ளைகள் ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இருமதி சேம்சு பாக்கியராஜ் ராணி இவர்கள் செய்த அனைத்து காரியங்களுக்கும் நன்மை கிடைக்கவும் பேர பிள்ளைகள் சுகம் கொடுக்க வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குமானி செல்வம் அருள்மேரி குடும்பத்தார் சுகம் கொடுக்க வேண்டியும் தொழில் சிறக்க வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அரையனூர் எட்வர்ட் பிரான்சிஸ் டென்சியா வெளிநாட்டில் இருக்கும் எட்வர்ட் நல்ல சுகம் கொடுக்க வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சூரியங்கோட்டை சான் சாரால் குடும்பத்தில் எழுதி வைக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும் ஆரோக்கியமான சுகம் கிடைக்க வேண்டியும் பிள்ளைகள் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் அனுசா 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுக்கவும் மருமகளுக்கு அரசு வேலை கிடைக்கவும் வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தேவகோட்டை அருளானந்த செபஸ்தியம்மாள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நினைத்த காரியங்கள் சுகம் கிடைக்கவும் கணவர் உடல் நலம் கொடுக்க வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மகன் ஸ்டீவன் மகள் இருவருக்கும் திருமணம் கிடைக்க வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியம் இருமதி எட்வர்ட் ஓலைக்குடியானத்தில் ஆரோக்கியம் இந்திராணி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வெளிநாடு மகன் செல்லவும் குடும்பத்தில் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. காணிக்கை பாடல் இப்பொழுது சிறப்பு காணிக்கையாக எடுக்கப்படுகிறது. நம்முடைய புலியால் பங்கு ஆலயம் புதுப்பிக்கும் பணிகளுக்காக சிறப்பு காணிக்கை எடுக்கப்படுகிறது. தயவுந்து உங்களுடைய தாராள நன்கொடைகளை இந்த காணிக்கை வழியாக செலுத்திட அன்போடு வேண்டுகிறேன். வாழ்வளிக்கக்கூடிய ஆன்ம பானமாக மாற்றிய படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உமக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரர்களே, திருமுழுக்கு யோவான் வழியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிற உடைமனமான பலியானது எல்லாமல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த முறையில் வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் இக்காணிக்கைகளை எங்களுடைய வேண்டல்களை ஏற்றருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். மனிதராய் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்கு காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடும் சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆட்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்களுக்காக சிறப்பாக இந்த நாளிலே திருமுழுக்கு யோவான் நம்முடைய பாதுகாவலர் அவரிடத்தின் வழியாக ஒப்பு கொடுத்து அவருடைய பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். நிச்சயமாக குழந்தை பேற்றுக்காக எந்த தம்பதியர்கள் ஜெபிக்கிறீர்களோ இந்த நாளிலே ஒப்புக்கொடுங்கள். எலிசபெத் அம்மாளுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டியதைப் போல உங்களுக்கும் இரக்கம் காட்டி குழந்தை செல்வத்தை வழங்குவார். யாரெல்லாம் குழந்தை செல்வம் வேண்டி
உங்களிடத்தில் வேண்டச் சொல்லி கேட்டுக்கொண்டார்களோ அந்த தம்பதிகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நீங்கள் அறிக்கையிடணும். நான் திருமுழுக்கு யோவானிடத்திலே உனக்காக நான் பரிந்துரை செய்தேன். நிச்சயமாக உன் மீது ஆண்டவர் இரக்கம் கொள்வார். நம்பிக்கை கொள். திருமுழுக்கு யோவான் உனக்காக பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி அன்பிக்கினியவர்களே நாம் அறிக்கையிடணும். ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணியுங்கள். உங்கள் குடும்பத்தில் இறைவன் வாழும் இல்லமாக அது மாறணும் என்று சொல்லி வேண்டுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வேண்டுகள் எல்லாவற்றையும் இந்த பலிப்பிடத்தில் அர்ப்பணித்து மன்றாடுங்கள். நான் நம்புகிற இறைவன் மிக பெரியவர் என்று சொல்லி நாம் அறிக்கையிடணும், வாழ்வாக்கணும். என் இறைவன் என்னை அளவிடந்த விதமாய் என்னை என் குடும்பத்தையும் நேசிக்கிறார் என்று சொல்லி அறிக்கையிடணும். ஆண்டவருடைய இதயத்திற்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிற மாதத்திலே நாம் இறுதி நாட்கள் நாம் இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை அந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய இதயத்திற்கு புனித திருமுழுக்கு யோவானுடைய அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். உன் ஜெபம் கேட்கப்படும். உன் மன்றாட்டு கேட்கப்படும். ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் எங்களையும் இந்த நாளிலே திருப்பலி கருத்துக்கள் வழங்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினர்களையும் ஆண்டவர் இந்த ஓலை குடியேந்தல் மக்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தினரையும் ஆஸ்வதித்து இந்த மண்ணிலே பிறந்து வெளியூர்களே வாழக்கூடிய ஒவ்வொரு உற்றாம் உறவினர்களையும் மண்ணின் மைந்தர்களையும் நீ ஆஸ்வதித்து உம்முடைய அல்குடைகளால் நிரப்புவீராக. இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆண்டவரே, இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவரோ அவனுக்கு பதில் மொழி தந்தார் என்று சொல்லி திருப்பால் 34 நாங்கள் வாசிப்பதைப் போல உம் ஏழை மக்கள் உம்மை நோக்கி மன்றாடுவதை ஏறெடுத்துப்பார். ஆஸ்வதியும், உடைய ஆசியால் நிரப்பும். உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் என்று சொன்னவரே, யாரெல்லாம் இந்த நாளிலே உடைய உதவி வேண்டி நிற்கிறார்களோ அவள் ஒவ்வொருவருக்கும் உடைய ஆசினையும் அல்குடைகளையும் உதவிகளையும் உடைய திருமுழுக்கு யோவான் வழியாக வழங்குவீராக. இந்த கிராமத்தை நீ ஆஸ்வதிப்பீராக. உடைய நலங்களால் முடிசூட்டுவீராக. இந்த கிராமம் மென்மேலும் வளர்ந்து பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் ஆன்மீகத்திலும் உயர்ந்து நின்று திருமுழுக்கு யோவானுக்கு உமக்கும் சான்று பகர்வார்களாக. ஆமென். அவ்வண்ணமே உணவருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று, இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தால் இந்த உலகத்தை மீட்டவரே, உமக்கு முன்பாக திருமுழுக்கு யோவான் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்காக தன் உயிரையே கொடுத்து உம்முடைய ஆற்றலுக்கு சான்று பகர்ந்து உம்முடைய மீட்பின் திட்டத்தில் பங்கேற்ற உம்முடைய திருமுழுக்கு யோவான் வழியாக, ஆண்டவரே, அவருடைய திரு ரத்தத்தின் வழியாக, உம்முடைய திரு ரத்தத்தின் வழியாக மக்களை மீட்டெடுப்பீராக. அனைத்து விதமான அடிமைத்தனங்களிலிருந்தும் அனைத்து விதமான மனக்கசப்புகளிலிருந்தும் சோர்வுகளிலிருந்தும் விடுவித்து என்னாலும் மீட்படைந்த மக்களாக உம்முடைய பாதனிலே நாங்கள் பயணிக்க நீரே எங்கள் மீது இரக்கம் காட்டுவீராக. ஆமென். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பிலை கிண்ணத்தை மக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைனை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்தில் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமெனமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்திரலாம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் சேரலாம். தந்தையே, இந்த நாளிலே இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கின்ற ஓலைக்குடி அந்த கிராம மக்களை நீரே உம்முடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி என்னாலும் காத்திடுவீராக. கடந்த காலங்களில் நீர் செய்த எல்லா நன்மைகள் நன்றி செலுத்துகிற வேளையிலே வருகிற காலங்களிலும் வருகிற ஆண்டுகளிலும் உம்முடைய ஆசீர்வாதங்களை நிரம்ப கொடுத்து ஆஸ்வதிப்பீராக. தந்தையே, இந்த நாளிலே திருப்பலி கருத்துக்கள் வழங்கி மன்றாடுகிற ஒவ்வொரு குடும்பத்தினர்களையுமே ஆஸ்வதித்து உம்முடைய அல்கொடைகளால் நிரப்பி என்னாலும் காப்பீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக நாளில் நினைத்து பார்க்கிற ஆன்மாக்களை, இந்த கிராம வளர்ச்சிக்காக பாடுபட்டு உழைத்த எங்களுடைய முன்னோர்களையும் நாங்கள் ஆண்டவரே இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினோடு ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் நீ தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் பெரியனாகிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கோந்து வாழ்ந்த பின்னர்கள் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென். 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 யார் ஆற்றல் மிக்கவர்கள்? யார் ஆற்றல் மிக்கவர்கள்? யார் அருள் மிக்கவர்கள்? அவன் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? யாரெல்லாம் இயேசுவுக்கு சான்று பகர்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுடைய வாழ்விற்கு சான்று பகர்கிறார்களோ, யாரெல்லாம் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு சான்று பகர்ந்து வாழ்கிறார்களோ, அவர்கள் மட்டும்தான் ஆற்றல் மிக்கவர்கள், அவர்கள் மட்டும்தான் அதிகாரம் மிக்கவர்கள், அவர்கள் மட்டும்தான் அருள் மிக்கவர்கள். திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்காக அவர் சான்று பகர்ந்தார். இவரே செம்மறி என்று சொல்லி சான்று பகர்ந்தார். நிச்சயமாக அன்பிற்கினியவர்களை தன் உயிரையே கொடுத்தார். இன்றும் அவர் ஆற்றல் மிக்க, அருள்மிக்க, ஒரு அதிகாரமிக்க ஒரு புனிதராக அவர் திகழ்கிறார். எனவே இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய அழகான அந்த மதிப்பீடுகளை நாமும் சுமந்து இந்த மன்னவ வாழ்வை, குடும்ப வாழ்வை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி அனைவரும் கரங்களை விரித்து நம்முடைய தனிப்பட்ட வேண்டுகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு நாம் பாடி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்ந்த உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி, அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய உடனிருப்பு, அவருடைய அல்கொடைகள் உங்களோடு என்றும் என்னாலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரை பார்த்து மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, எம்மேல் இரக்கம் வையும். தந்தையின் திருவுளப்படி
உலகின் பாவம் போக்கும் இந்த புனிதமிக்க இறைவனின் செம்மறியில் தீமைகள் அனைத்தும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நாம் கூடவே இருந்தமை வழிநடத்துகிற நல்ல ஆயன் இவர். நம்மோடு உடனிருந்து என்னாலும் ஆற்றல் மிக்க பிள்ளைகளாக, அருள்மிக்க பிள்ளைகளாக, வெற்றியின் மைந்தர்களாக வாழ வைக்கின்ற இறைவன் இவரே. இவரை நம்பி இந்த விருந்திலே பங்கு பெறுகின்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இப்பொழுது நடைபெறுகிற திருவிருந்து கொண்டாட்டத்தில் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து பிற மத சகோதரர்கள் கலந்து கொள்ள வேண்டாம். தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவுள் மணக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீல, நான் இங்கு உளம்பாடினே. விளக்கோடு உனை தேடினேன்.
கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும், கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். நம் கடவுளின் இரக்கப் பெருக்கத்தால் விண்ணிலிருந்து விடியலாய் நம்மை தேடி வந்தது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக செம்மறையின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமத்திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி அளித்து புனித திருமுழுக்கு யோவான் வழியாக உங்களை எந்நாளும் காத்திடுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி புனித திருமுழுக்கு யோவான் வழியாக உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமுக ஒளியை உங்கள் பக்கம் வீசச் செய்து புனித திருமுழுக்கு யோவான் வழியாக உங்களுக்கு அமைதி வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிற்கு சான்று பகர்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறேற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். ஓலைக்குடியந்தில் சிற்றரசி இப்பொழுது நடனமாடி திருமுழுக்கு யோவானை மகிழ்விக்கப் போகிறார். போடுமா போடு. Ah
சத்ஸ்வரங்களில் பாடிடுவோம். சந்தங்கள் முழங்க நடமிடுவோம். சப்தஸ்வரங்களில் பாடிடுவோம். சந்தங்கள் முழங்க நடமிடுவோம். எங்கும் நிறைந்த இறைவன் முன்னை எண்ணி எண்ணி தினம் போற்றிடுவோம். எங்கும் நிறைந்த இறைவன் முன்னை எண்ணி எண்ணி தினம் போற்றிடுவோம். இயற்கையில் ஊரைந்திடும் இறையவனே உந்தன் எழில்மலர் பாதம் வணங்குகின்றோம். நன்மையும் நீதியும் நிறைந்திடவே உந்தன் தன்மையில் உலகம் நிலை பெறவே. நன்மையும் நீதியும் நிறைந்திடவே உந்தன் தன்மையில் உலகம் நிலை பெறவே. ஒற்றுமை ஓங்கி செழித்திடவே மக்கள் வேற்றுமை அகற்றி வாழ்ந்திடவே. ஒற்றுமை ஓங்கி செழித்திடவே மக்கள் வேற்றுமை அகற்றி வாழ்ந்திடவே. தனி கலைகளை நீ படைத்தாய். எத்துணை அழகாய் எமக்கு தந்தாய். எத்தனை கலைகளை நீ படைத்தாய். எத்துணை அழகாய் எமக்கு தந்தாய். நன்றி நிறைந்த உள்ளம் கொண்டு ராகதாளத்துடன் போற்றுகின்றோம். நன்றி நிறைந்த உள்ளம் கொண்டு ராகதாளத்துடன் போற்றுகின்றோம். இயற்கையில் உறைந்திடும் இறையவனே உந்தன் எழில் மலர் பாதம் வணங்குகின்றோம். இயற்கையில் உறைந்திடும் இறையவனே உந்தன் எழில் மலர் பாதம் வணங்குகின்றோம். இசையும் நடனமும் பொன்னன்பு கோடைகளாய் இகமதில் எமக்கு அளித்தவனே. இசையும் நடனமும் பொன்னன்பு கோடைகளாய் இகமதில் எமக்கு அளித்தவனே. இயற்கையில் உறைந்திடும் இறையவனே உந்தன் எழில் மலர் பாதம் வணங்குகின்றோம். அவர்களுக்கும் இயேசு நாமத்திலே நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். உடனடியாக நாம் இந்த நிகழ்வு முடிந்தவுடனே சப்பர பவனியை எடுத்துச் செல்வோம். அதன் பிறகு உணவு கிராமத்தின் சார்பாக பாதல் புண்ணடப்பு. அருள் சகோதரி ரத்தினம்மாள் முன் வருக. தன்னுடைய அருள்பணி வாழ்வில் பொன் விழாவை காணக்கூடிய அம்மா ரத்தினம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நாளில் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றார்கள். அதே போல என்னாலும் சமூக பணி ஆற்றக்கூடிய சிற்பி நிறுவனத்தில் இயக்குநராக இருந்து செயலாற்றக்கூடிய அருள் சகோதரி ஆக்ஸ்லி அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார். ஜோரா கரங்களை தட்டுவோம். அப்படியே போத்திடலாம், சரச்சரன் போத்திருங்களேன். இப்போ பாடல் கிளாஸும் போத்திருங்க. ஆமாம், நாளில் ஜோரா கரங்களை தட்டுவோம். வாழ்த்துக்கள். நாளில் பக்கத்து கிராமத்திலிருந்து வந்துள்ள அனைவருக்கும் பொன்னாடை போட்டப்படுகிறது. ஆமாம்.